அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எதிர்வரும் மே மாதம் 14 மற்றும் 15ஆம் திகதிகளில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்திக்க அந்நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் அமெரிக்க ஜனாதிபதி ஒருவர் சீனாவிற்கு செல்லும் முதலாவது பயணம் இதுவாகும். மார்ச் 31ஆம் திகதி நடைபெறவிருந்த இந்த பயணம் ஈரான் மீதான அமெரிக்க-இஸ்ரேலிய தாக்குதல்கள் மற்றும் ஹோர்முஸ் நீரிணை முடக்கம் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. தற்போது புதிய திகதிகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை ஊடகச் செயலாளர் கரோலின் லீவிட் தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் ஈரான் மீதான தாக்குதலின் போது அந்நாட்டின் உயர்மட்ட தலைவர்கள் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை மூடியது. இதனால் உலகளாவிய ரீதியில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த பாதையை திறக்க சீனா உள்ளிட்ட நாடுகளின் ஒத்துழைப்பை ட்ரம்ப் எதிர்பார்த்துள்ளார். இந்த போர் இன்னும் 4 முதல் 6 வாரங்களுக்குள் முடிவுக்கு வரும் என வெள்ளை மாளிகை மதிப்பிட்டுள்ளதாலேயே மே மாதத்தில் இச்சந்திப்பு திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த வரலாற்று சந்திப்பிற்கான ஏற்பாடுகள் இறுதி செய்யப்பட்டுள்ளன. இது ஒரு மாபெரும் நிகழ்வாக அமையும் என ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் வாஷிங்டனுக்கு பயணம் மேற்கொண்டு ட்ரம்பை சந்திக்க உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வர்த்தக போர் மற்றும் தொழில்நுட்ப போட்டி நிலவி வரும் சூழலில் இந்த சந்திப்பு இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றத்தை தணிக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.